ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பீர்க்கங்காய் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதோட டேஸ்ட் சிக்கன் தொக்கு டேஸ்ட்டில் இருக்கும், அவ்வளோ நல்லாயிருக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். கடாய் வச்சு ஸ்டவ் ஆன் பண்ணதுக்கப்புறமா இதில் 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதுக்கப்புறமா கொஞ்சம் கடுகு, சீரகம் சேர்த்து தாளிச்சுக்கோங்க. இது கூட வடகம் சேர்த்துருக்கேன். இந்த வடகம் ரெசிபி நான் சேனல் அப்லோட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் பாருங்கள். கூட கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துட்டு இதில் 4லேருந்து 5 பல் பூண்டு தட்டி இதில் சேர்த்துக்கோங்க. அது கூடவே சின்ன வெங்காயமும் சேர்த்து இதை நல்லா வதக்கிக்கலாம். அந்த பூண்டும் வெங்காயமும் நல்லா வதங்கட்டும். இப்போது இதில் கொஞ்சம் இஞ்சி பேஸ்ட்டும் கருவேப்பிலையும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பேஸ்ட் போதும். சேர்த்துட்டு அந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கோங்க. நல்லா பச்சை வாசனை போனதுக்கப்புறம் இதில் கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. வடகத்துலேயே இதெல்லாமே போட்டிருப்போம், ஆனாலும் நம்ம ஃப்ரெஷ்ஷாக கொஞ்சம் போட்டு செய்யும் போது அதோட ஃப்ளேவரே வந்து தனியாக நல்லா தெரியும். இப்போ இதில் நம்ம கட் பண்ணி வச்ச பெரிய வெங்காயம் இருக்குல்ல, அது வந்து ஒரு 2 சேர்த்து அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. எப்போவுமே குழம்புக்கு வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதங்கினா தான் டேஸ்ட்டாக இருக்கும். அதனால் ஃபஸ்ட் வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் வதங்க கொஞ்சம் உப்பு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா சீக்கிரமாகவே வதங்கிடும். இஞ்சி பேஸ்ட் போட்டிருக்கோம், அதனால் கீழே வந்து அடி பிடிக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கிட்டவே இருந்து கலந்து விட்டுட்டே இருங்க. வெங்காயம் வதங்கினதுக்கப்புறம் கொஞ்சம் மஞ்சத்தூள், காரத்துக்கு பிளெயின் சில்லி பவுடர், குழம்பு மிளகாய்த்தூள் 1.5 ஸ்பூன் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் பிரியாணி மசாலா சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த பிளெயின் சில்லி பவுடர் வந்து ஆப்ஷனல் தான், நான் கலருக்காக தான் சேர்த்துருக்கேன். நீங்கள் வேணும்னா சேர்க்கலாம், இல்லை வெறும் குழம்பு மிளகாய் தூளே சேர்த்துக்கலாம். அது சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறமா தக்காளி ஒரு 2 பெரிய தக்காளி எடுத்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி இதில் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இப்போது வெங்காயம் தக்காளி வந்து வதங்கட்டும். மூடி வச்சு லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. அப்போ தான் வந்து அந்த வெங்காயம் தக்காளி வந்து நல்லா வதங்கும், அந்த தக்காளியிலேருந்து வர தண்ணியிலேயே. இப்போது அந்த தக்காளியும் வெங்காயமும் நல்லா இந்த மாதிரி மசிச்சு விடுங்க. நல்லா மசிஞ்சு எண்ணெய் பிரிஞ்சு வரணும், அந்த அளவுக்கு அந்த தக்காளியும் வெங்காயம் வதங்கணும். வெங்காயம் தக்காளி வதங்கினதுக்கப்புறமா நம்ம கட் பண்ணி வச்ச பீர்க்கங்காயை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதோட டேஸ்ட் நிஜமாலே வந்து சிக்கன் தொக்கு டேஸ்ட்லேயே இருக்கும், நல்லாயிருக்கும். நீங்கள் ஒரு தடவை கண்டிப்பாக செஞ்சு பாருங்கள். இப்போ மூடி வச்சு அந்த காயை வந்து வேக வைக்கலாம். அதுலேயே லைட்டாக தண்ணி வரும், அதுலேயே வந்து கொஞ்ச நேரம் வேக வச்சுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தொக்கு மாதிரி வேணும் அப்படின்னா இதுலேயே வச்சு அப்படியே எண்ணெய் பிரிய வச்சு ஆஃப் பண்ணிடலாம். கொஞ்சம் தண்ணியாக வேணும்னா 1 டம்ளர் அளவு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வந்து கொதிக்க வைங்க. குழம்பாக வேணும்னா 2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கலாம். அந்த கன்சிஸ்டன்சி உங்களுக்கு எப்படி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ஓப்பன் பண்ணி பாருங்கள். நல்லா மேலே வந்து எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கும். இந்த டைமில் நீங்கள் உப்பு பார்த்துட்டு வேணும்னா உப்பு சேர்க்கணுன்னா சேர்த்துக்கலாம். எப்போவுமே சமையல் ஆரம்பிக்கும் போது கொஞ்சம் உப்பு போட்டுக்கோங்க, முடிக்கும் போது டேஸ்ட் பண்ணிவிட்டு வேணும்னா உப்பு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் வந்து கரெக்டாக இருக்கும் குழம்புங்களுக்கெல்லாம். இப்போது உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுறேன்.
எனக்கு இந்த கன்சிஸ்டன்சியில் இருந்தால் கரெக்டாக இருக்கும். நான் இந்த கன்சிஸ்டன்சிலே ஆஃப் பண்ணுறேன். ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி கொத்தமல்லி சின்ன சின்னதாக கட் பண்ணதை தூவி கலந்து விட்டு ஆஃப் பண்ணிடலாம். நம்மளோட சூப்பரான பீர்க்கங்காய் தொக்கு ரெடி ஆகிடுச்சு. கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி ரெசிபீஸ் எல்லாம் டெய்லி 11 o'clock நான் அப்லோட் பண்ணுறேன். மறக்காமல் பார்த்து செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்கெல்லாம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள்.